கேட்பாங்க, இதெல்லாம் நீங்க ஏற்பாடு பண்ணியிருக்கீங்களா, பார்க்கிங் ஏற்பாடு பண்ணியிருக்கீங்களா, வழியில எந்த பிரச்சனையும். இதுவாக சென்னையை சுற்றி வந்துதான் வந்தாங்க அரசியல் கட்சி மாநாடுகள், அதுவும் ஆளும் கட்சி அல்லாத அரசியல் கட்சிகள் மாநாடு நடத்தும்போது தமிழ்நாடு முழுக்க அத்தனை பேர் வருவாங்க, அவ்வளோ கெடுபடி இருக்கும். இருந்தாலும் ஒரு உயிர் கூட போகாம ஒழுங்கா ஊருக்கு போய் சேர்ந்தாங்களான்னு பாக்குற வரைக்கும் நாங்கள் வந்து அவ்வளோ பெரிய முன்னேற்பாடுகள் செய்வோம். இவ்வளோ பெரிய நிகழ்ச்சி நடத்துது, அதுவும் அரசு நிகழ்ச்சி, ஏன் இவ்வளோ இதுக்கு நல்ல குறைபாடுகளோட கூடிய ஒரு ஏற்பாடு ஏன் நடத்தினாங்கன்னு தான். சுத்தமா குடிக்கிறதுக்கு தண்ணி வசதி இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு மேடம். பிளஸ் வந்து கீழே ஈரப்பதம் இல்ல ஸ்ப்ரே வாட்டர் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. பிளஸ் இப்ப இந்த இறந்த 5 பேர் இறந்துருக்காங்க, அவங்க குடும்பத்திற்கு அரசு என்ன மாதிரியான உதவி பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பாக ஏதாவது செய்யணும் இல்லைங்களாங்க. குடும்ப தலைவர்களே போயிருப்பாங்க இல்லையா, அந்த குடும்பமே இன்னைக்கு வந்து ஒரு ஜெனரேஷன் அவங்களை யார் காப்பாற்றுவாங்க? அதற்கெல்லாம் வந்து அரசு நிவாரணம் மேடம் கண்டிப்பாக வழங்க வேண்டும். அதே தான் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. மாநாடு குறித்து பேசுறது சமீபத்தில்